எந்த ஒரு ஸ்பெஷல் டேவையும் இன்னும் ஸ்பெஷலா மாத்திர ஒரு இனிப்பு தான் நான் செய்ய போறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சாக்லேட் அப்புறம் ஸ்ட்ராபெரி பை. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த பைய நம்ம பேக் பண்ணவோ இல்ல சமைக்க போறதோ இல்ல. இப்ப சாக்லேட் அப்புறம் ஸ்ட்ராபெரி பை செய்யறதுக்கு ஒரு பாக்கெட் சாக்லேட் பிஸ்கெட்டை எடுத்திருக்கேன். நடுவுல இருக்கிற அந்த கிரீம் எல்லாம் வெளியில எடுத்துட்டு அதை நான் அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த நொறுக்கின பிஸ்கெட் கூட நான் உருக்கின நெய்ய ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த பிஸ்கெட் தூளையும் அப்புறம் நெய்யையும் நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இங்க பாருங்க, பிஸ்கெட் அப்புறம் வெண்ணெய் ரெண்டும் நல்லா கலங்கி இருக்கு. இந்த பிஸ்கெட் பவுடரை எடுத்து நம்ம பை பிளேட்ல பரப்பி விட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ஸ்ட்ராபெரி அப்புறம் சாக்லேட் பைக்கு நான் 6 இன்ச் பை பிளேட்டை எடுத்திருக்கேன். இந்த பை பிளேட்டோட அழகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு லூஸ் பாட்டம். சோ ரொம்ப ஈஸியாவே நம்ம பண்ணின பைய இதுல இருந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது 6 இன்ச். இப்ப இந்த எல்லா நொறுக்கப்பட்ட பிஸ்கெட் பொடியையும் எடுத்து இந்த பை பிளேட்ல நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்ப ஒரு ஸ்பூனை எடுத்து இந்த நொறுக்கப்பட்ட பிஸ்கெட் பவுடரை இந்த பை பிளேட்ல நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இத நல்லா அழுத்திட்டு பரப்பி விட்டுக்கோங்க. சோ நல்லா செட் ஆகும். அப்புறம் இந்த ஓரங்கள்லயும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு நல்ல ஒரு பார்டர் கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த நொறுக்கப்பட்ட பிஸ்கெட் வந்து பை பிளேட்ல நல்லா செட் ஆகி இருக்கு. அப்புறம் இந்த பை பிளேட்டை நான் ஃப்ரோசன் செக்ஷன்ல கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 நிமிஷத்துக்கு வைக்க போறேன். அப்பதான் நம்ம சேர்த்திருக்கிற வெண்ணெய் நல்லாவே செட் ஆகும். நல்ல ஒரு கெட்டியான அடிப்பகுதி கிடைக்கும். இன்னைக்கு நான் இங்க 6 இன்ச் பை பிளேட்டை எடுத்திருக்கேன். ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க சின்ன டாட் ஷெல்ல கூட செய்யலாம். இந்த பையோட கிரஸ்ட் வந்து ஃப்ரீசர்ல செட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான கனாஷை செய்யலாம். இப்ப கனாஷை செய்யறதுக்கு நான் இங்க 200 கிராம் டார்க் குக்கிங் சாக்லேட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சாக்லேட்டை நம்ம உருக்கிக்கலாம். இத மைக்ரோவேவ்ல உருக்கிக்கலாம். ஒரு 40 செகண்ட்லயே இது பொதுவா உருகிரும். அப்புறம் உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா அப்ப நீங்க டபுள் பாய்லர்ல உருக்கிக்கலாம். இங்க பாருங்க, இப்ப சாக்லேட் நல்லாவே உருகி இருக்கு. இப்ப இந்த சாக்லேட் கூட நான் இப்ப சேர்க்க போறது ஒரு 100 கிராமுக்கு குக்கிங் கிரீம். இது அறையோட வெப்பநிலையில இருக்கு. இத நீங்க ஃப்ரெஷ் கிரீம் இல்லாட்டி குக்கிங் கிரீம்னு சொல்லலாம். இப்ப நம்ம இந்த சாக்லேட் அப்புறம் கிரீமை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இந்த கனாஷை நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லாம நீங்க இத ஐஸ்கிரீம் மேல இல்லாட்டி கேக், புடிங் இது மாதிரி எது கூட வேணாலும் சேர்க்கலாம். இங்க பாருங்க, நான் இந்த பை பிளேட்டை ஃப்ரோசன் செக்ஷன்ல இருந்து வெளியில எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லாவே செட் ஆகி இருக்கு. அப்புறம் இதுல நம்ம செஞ்சு வச்ச இந்த கனாஷை இப்படி ஊத்திக்கலாம். இப்ப இந்த கனாஷை பை பிளேட்ல நான் நல்லா பரப்பி விட்டுக்கிறேன். கீழே இருக்கிற இந்த அடிப்பகுதி ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். சோ கனாஷ் நல்லாவே செட் ஆகும். ஆனா இருந்தாலும் நான் இத ஃப்ரோசன் செக்ஷன்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப இந்த பை வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. இப்ப டெக்கரேஷன் பண்ண வேண்டிய நேரம். அதுக்காக ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ எடுத்திருக்கேன். இப்ப இந்த செமி செட்டான கனாஷ் மேல இந்த ஸ்ட்ராபெரிஸ இப்படி வச்சுக்கிறேன். அப்புறம் இங்க நான் பிஸ்தா எடுத்திருக்கேன். இது லேசா வறுத்த பிஸ்தா. இத நல்லா பொடி பொடியா நான் வெட்டி வச்சிருக்கேன். இத பையோட பார்டர்ல இந்த மாதிரி போட்டுக்கலாம். சாக்லேட் அப்புறம் ஸ்ட்ராபெரி பை டெக்கரேட் பண்ணி முழுசா ரெடி ஆயிருச்சு. இத நான் ஃப்ரோசன் செக்ஷன்ல கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு வச்சுக்கிறேன். அப்பதான் எல்லாம் நல்லாவே செட் ஆகும். அதுக்கப்புறமா இத வெளியில எடுத்துட்டு நார்மல் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். அங்கதான் இத நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். இங்க பாருங்க, இப்ப இந்த பை நல்லாவே செட் ஆகி இருக்கு. இப்ப நம்ம இந்த பைய இதுல இருந்து வெளியில எடுத்துக்கலாம். அதுக்காக நான் கீழே ஒரு கிளாஸ வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பை பிளேட்டை நான் கரெக்டா இப்படி நடுவுல வச்சுக்கிறேன். நம்ம மெதுவா இந்த சைட் ரிங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் அப்படியே பைய நம்ம சர்விங் பிளேட்டுக்கு இப்படி மாத்திக்கலாம். இப்ப இங்க தயாராயிருச்சு ரொம்ப சுவையான நோ பேக் நோ குக்கிங் சாக்லேட் அப்புறம் ஸ்ட்ராபெரி பை.
சாக்லேட், ஸ்ட்ராபெரி அப்புறம் பிஸ்தா. எப்பயோ வின்னர் காம்பினேஷன் நல்லா இருக்கு.